வந்துட்ட போச்சு. காலி பண்ணிட்டு போகிறதுக்கான வழியை பார்க்கணும். வந்துட்டான். வந்துட்டு வா 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 என் தங்கமே இந்த வாங்கிக்கோ பாடையில் போடி என் பழைய கிளவி அப்படின்னு கூட்டின பாரு. நீ கொன்று என்னால் முடியல, முடிய பார்க்க முடியல. தள்ளி விடு சீக்கிரம் தள்ளி விடு. சுப்பா நான் பரவாயில்ல போய். ஹாய் வணக்கம் மங்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் நிறுத்தி யாரா இவன் இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கலாம். நீங்கள் என்னை கேட்டாலும் எந்த தப்பும் இல்லை. ஏன்னா நான் வந்து வீடியோ போட்டே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா ரொம்ப பெரிய கதையாக வள இருக்கும். அதெல்லாம் விட்டுறலாம். இனிமேல் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ வரும், அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ நம்ம வந்து கிராணி கேம் பிளேலேருந்து பார்க்க போகிறோம். ஒரு நாள் நான் காட்டாண்ட போயிட்டு இருக்கும்போது நீ இத்து போன கிளவி அதோட செத்து போன புருஷன் நினச்சி என்னைய பிடிச்சி அடைச்சி வச்சுருச்சுங்க. இப்போ இந்த வீட்டில் இருந்து தப்பிச்சு போன வர சொல்லிட்டாங்க. எப்படி தப்பிச்சு போகிறேன்னு தெரியல. இந்த கிளவி வேறு எல்லா பக்கத்தும் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஏதாவது சாவி ஏதாவது கிடைக்குதான்னு இந்த சைடு போய் திறந்து பார்ப்போம். எதுக்குள்ளேயும் ஒன்றுமே இல்லை. இதை திறந்தா ஐயோ சவுண்டு வேறு கேட்டுருமே. டக்குன்னு போகணும். கிளவி வேறு வந்துட போகிறா. வந்துச்சுன்னா ஒரே குடச்சல் கொடுத்துக்கிட்டு கிடக்கும். வர மாதிரி தரல. இருந்தாலும் நம்ம போய் வெளியில் குதிச்சு வெளியில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இதுக்கு முன்னாடி 2-3 வீடியோ தான் பார்த்துருக்கேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் விளாண்டதில்லை. இப்போ தான் மொதல் டைம் விளாண்டு பார்க்குறேன். அதனால் ஜெயிப்போமா தோப்போமான்னு தெரியாது. ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுக்குள்ளே போய் இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அடியில் போய் பார்ப்போம் இதெல்லாம் குடினதுக்கு. இதெல்லாம் ஏதோ ஓலைச்சோடி மாதிரி இருக்கு. சரி நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். திறந்து விடுவோம். எந்த இடவட்ட பையனா என் வீட்டுக்குள்ள உருட்டுறது எவன்லாம் தெரியாது. ஆனால் சத்தியமாக உன் புருஷன் மட்டும் இல்லை பாட்டி. தயவு சத்தியம் இந்த இடத்த விட்டு கிளம்பு பாட்டி. கிளம்பிடுச்சுங்க. இப்போ நம்ம வெளியில் போகலாம். இப்போ இந்த கேமெல்லாம் சில வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தது. இப்போ இதில் என்ன பண்ணணும்னே தெரியல. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தினுசாக இருக்க மாதிரியே இருக்குது. இதில் எங்கிட்டு தான் போகிறது? இந்த இதை சந்து இருக்குது. இதுக்குள்ளே பூந்து போனால் மேலே போகிற மாதிரி ஏதோ வழி இருக்குது. உள்ளே தான் போய் பார்ப்போமே. நல்ல வேலைங்க. இத்தினூண்டு இடத்துக்குள்ளெல்லாம் அந்த கிளவிக்கிட்ட மாட்டேன் எதுவுமே பண்ண முடியாது. இங்கே ஒரு வெப்பன் பாக்ஸ் இருக்குது. ஒரு வெப்பன் கே கண்டுபிடிச்சோம்னா கிளவி மண்டையை போட்டு பொழக்கலாம். இந்த கிளவி வேறு வர மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் போய் டக்குன்னு இதுக்குள்ளே ஒழிஞ்சுக்கிறேன். அப்புறம் அந்த இடத்துல கொஞ்சம் உட்காந்து பார்த்துட்டு கீழே வந்தேங்க வராதனால. அப்புறம் இங்கே வந்தால் ஏதோ ஒன்று கிடச்சிச்சு. இதை எடுத்துகிட்டு வெளியில் போய் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அந்த கிணத்துல மாட்டுறதுங்கிற மாதிரி தெரியுது. அதனால் போய் அதில் மாட்டி பார்ப்போம். இங்கிட்டு போனால் அந்த பெல்லு சவுண்டு கேட்டு கிளவி ஓடி வந்துடுவாளே. இங்கிட்டு போவோம். அந்த கிளவி மண்டையில் 4 முடி இதில் வச்சு நறுக்குன்னு விட்டால் சூப்பராக இருக்கும். இதை போய் இதில் மாட்டிட்டு நல்லா சுற்றுன்னு கிளவி வரல. கிருட்டு வரல தைரியமாக சுற்றலாம். கிருட்டு இதில் என்ன வருது? சுத்தியல் வருது. இல்லை எப்போவுமே சுத்தியல் தான் கிடைக்குமான்னு தெரியலையே. சரி இதை கிடச்சிருக்கிறத எடுத்துகிட்டு உள்ளே போய் என்ன பண்ணுறதுன்னு யோசிப்போம். என்ன பண்ணுறது ஞாபகம் வந்துச்சுங்க. இந்த மாதிரி கட்டையை கழட்டி என்னடா கழட்ட முடியல. ஒக்கில இருக்கதோ. ஐயோ பெல்ட் சவுண்டு கேட்டுச்சோ. அந்த கிளவி வந்துருவாளே. ஆத்தாட்டி இங்கிட்டு வந்து இந்த சைடு இருந்தோ வரா. போச்சு எப்படியா தப்பிக்கணுமே. விரட்டின்னு வெறி கொண்டு விரட்டுறாளே. விஜய் கிளவி வயசான காலத்தில் இப்படி விரட்டுற. நீ நடந்து வர சத்தத்தோட முட்டியில தேய்மான சத்தம் தான் எனக்கு அதிகமாக கேட்குது. என்னது என் முட்டியில சத்தமா? ஒரு போடு போட்டாதான் கரெக்டா இருக்கும். அடே கிளவி முட்டி சத்த காலத்தில் இப்படி மூட்டு வலிக்க என்னை துரத்துறியே. எப்பா சாமி அளவு நான் சாட்டி இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறேன். எனக்கு என்ன இங்கே இருக்கணும்னு ஆசையா? இப்படி துரத்துற. எப்பா கிடைச்சிடா கேப்பு. இதான் கேப்புன்னு ஓடிடணும். அப்புறம் அந்த கிளவிட்டு வந்து தப்பிச்சு வர வழியில் இந்த பெயிண்டிங் கிடச்சிச்சு. அதை எடுத்துட்டு வந்து இதில் மாட்டினேன். இதோட இன்னொரு பீஸ் எங்கேயோ பார்த்தேன் ஞாபகம்ல. இப்போ அந்த சுத்தியில் எடுக்கிறதா இல்லை அந்த பெயிண்டிங் எடுக்கிறதா கன்ஃபியூஸ்ல போகும்போது திரும்ப அந்த கிளவி வந்துட்டா. அதனால எடுத்து தப்பிக்க ரிவர்ஸ்ல அப்படியே ஜர்க்கானே. அங்கதான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா அங்கதான் நின்றுட்டு இருக்கா. போற மாதிரியே தெரியலையே. அடே சீக்கிரம் போடி. நாங்களாம் வர வேணாமா? எங்களுக்கு 1000 ஆள் இருக்கீங்க. அப்படியே ஒரு 2-3 இடத்துக்கு சுத்திட்டீங்க. மேலே வந்துட்டேங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க ஏதோ பண்ணுவாங்க ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் இதை தள்ளி விட்டு இது உள்ள போய் இதை தள்ளி விட்டு பார்த்தேன் என்ன ஆகுதுன்னு. கிளவி கீழே வந்துட்டான்னு நினைக்கிறேன். கீழே வந்துட்டா. இப்போ இங்கே மேலே நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே போய் ஏதோ கட்டை இருக்குது. இதுக்கு தான் சுற்றி வேணுமோ? சுற்றி எங்கே போட்டேன்னு மறந்துட்டேங்க கிளவி துரத்தும் போது. சரி நம்ம இப்போ கிளவி டிஸ்ட்ராக்ட் பண்ணோன்னு தட்டி விட்டு கீழே அப்படியே குதிச்சிருவோம். கிளவி இந்நேரத்துக்கு ஏமாந்து மேலே போயிருப்பா. இதுதான் கேப்புன்னு நம்ம வந்து கீழே தருவோம். இதனடா கபோர்டு உள்ளே ஒன்றுமே இல்லை. இது பாத்து டப்பு. கிளவி பாத்து டப்பு. அது பல்லு மாதிரியே வச்சிருக்கு. இது கக்கூசை மூஞ்சி மாதிரி வச்சிருக்கு. ஒன்றுமே நல்லா இல்லை. ஏங்க அப்படியே ஹேமரை தேடி அந்த இடத்துக்கு வந்து திரும்ப இங்கே துரத்த ஆரம்பிச்சிட்டா. அப்படியே தப்பிச்சு நான் கீழே ஓடி இங்கிட்டு வந்து இந்த சைடு வந்தேன். அப்புறம் வெப்பன் கீயும் அங்கிட்டு தான் இருக்க மாதிரி நான் பார்த்தேன். அதனால அப்படியே சுற்றி திரும்ப இதே இடத்துக்கே வரேன். ஆனால் அவனு பாருங்க எத்தனை டைம் இங்கே வந்தாலும் அவன் துரத்திக்கிட்டே இருக்கா. எப்படி தான் கண்டுபிடிக்கிறான்னு தெரியல. இங்கே வரும்போது வந்துக்கிட்டே இருக்கா கரெக்டாக. இதுக்கு மேலே 4 தடவைக்கு மேலே அதே இடத்துக்கே போயிட்டு வந்துட்டேன். எத்தனை டைம் போனாலும் அந்த கிளவி கரெக்டாக கண்டுபிடிச்ச அந்த இடத்துக்கு வந்துட்டு அப்படின்னா இங்கே ஒரு ட்ராப் வச்சுட்டு போயிருக்கு. என்னங்கடா ஏதோ சவுண்டு கேட்குது. ஏங்க அது கிளவிங்க பாட்டு பாடிக்கிட்டே துரத்துறா. இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. எப்போ சாமி எத்தனை டைம்ல இதே இடத்தை திரும்ப சுற்றி வருது. மேலே தான் அங்கே சுத்தியல் இருக்கு. நானும் அத்தனை டைம் ட்ரை பண்ணுறேன். போவே விட மாட்டேன். எப்படி தான் கண்டுபிடிச்சி வரான்னு தெரியல. போய்கிட்டே இருக்கேன் வந்துக்கிட்டே இருக்கா. திரும்ப எனக்கு செம்ம கடுப்பாகுது. பாடே இதுக்கு மேலாம் படுத்துச்சுன்னா இந்த கேம் இப்போயே அழைச்சி விட்டு போயிருவேன். எத்தனை டைம் துரத்து வந்தால் இன்னொரு ட்ராப் வச்சுட்டு போயிருக்க பாருங்களேன் கிளவி. இதுலேருந்து அப்படி நைஸாக ஓரமாக அப்படியே பட்டும் அப்படி வெளில போயிருங்க. வந்துட்டேங்க ஒரு வழி
வழியா சுத்தியில எடுத்தாச்சு. இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகி போச்சு, போதும் ஆயிடுச்சு. அப்படி கீழே வந்து அதை இன்னொரு சைடு எடுக்காமல் இருந்தேன். அதை எடுத்து விட்டுட்டு அப்படியே அங்கே மேலே ஒரு பலகை பார்த்தோம்ல, அதை எடுத்து வச்சிடலான்ட்டு மேலே போய்கிட்டு இருக்கேன். இப்போ நான் மேலே போய் அந்த பலகையை எடுத்து இதை ஒரு அடிச்சு அந்த பலகையை தூக்கி வச்சு, ஐயோ சவுண்ட் கேட்டுச்சே, இப்போ இந்த கிளவி வந்துருவாளே. டக்குன்னு இந்த பலகை கீழே போட்டு உள்ளே போய் உட்காந்துக்குவோங்க, வந்துருவா கிளவி. இந்த நான் சொன்ன மாதிரி அங்கே பாருங்க வந்துட்டா பாருங்க, சவுண்டு கேட்குது நல்லாவே. இந்த வந்துட்டா பாருங்களேன், இந்த கட்டையை தூக்கிட்டு வந்துடுறா. பேஸ்பால் கூட இதில் ஆட தெரியுமான்னு தெரியல, நான் தூக்கிட்டு மட்டும் வந்துடுறான் அந்த கட்டையை. எப்போ பார்த்தாலும் எரிச்சலாக வருது இந்த கிளவியோட, ஒரு லெவலில் கூட உருப்படியாக முடிக்க விட மாட்டான். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல தானே ப்ளேஸ் பண்ணணும். அப்படியே பொறுமையாக இங்கே போய் அந்த இதில் விழுந்துடக்கூடாது. அப்படியே ப்ளேஸ் கொடுத்துட்டு அந்த சுற்றியில் எடுத்துகிட்டு இதை உடச்சி உள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். ஏன்னா அதுக்குள்ளே நான் போனதே இல்லை ஒரு டைம் கூட, சும்மா வீடியோவில் கூட பார்த்ததுன்னு நினைக்கிறேன். இதை எடுத்துகிட்டு ஐயோ வந்துட்டு போச்சு, எதிர்பார்க்கவே இல்லைங்க, தப்பிச்சு போகிறேன்னு சொல்லிட்டு நானே போய் அந்த குழிக்குள்ளே விழுந்துட்டேன். பா சாகாமே விளாட்னு பார்த்தா கடைசியில் டே 2 வந்துருச்சுங்க. சோபா சாமி தாங்க முடியல. சரி திரும்ப அதே இடத்துக்கே போய் அந்த இதுக்குள்ளே இப்போ போய் பார்ப்போம். என்னடா இது பூச்சி ட்ராப் வச்சுருக்கா. ஐயோ இதுலேருந்து எப்படி வரதுன்னு ஞாபகம் இல்லையே, எப்படி வருது. வந்துட்டா போச்சு. எதிர்பார்க்கவே இல்லைங்க, வந்துருச்சுங்க இந்த கிளவி. சோபா என்னங்க அதிகபட்சம் அந்த ஹேமரை வச்சு பலகையை உடச்ச மேலே ஒன்றுமே பண்ணலாம். அதுக்கிட்டையும் 3 நாள் முடிஞ்சு போச்சு. இந்த டைமாவது ஏதாவது ஒன்று உருப்படியாக ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். இந்த பாட்டில் எடுத்துகிட்டு போய் கீழே போட்டு போது அந்த கிளவி எங்கே இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கும். அப்படின்னா தான் நம்மளால் நிம்மதியாக விளாட முடியும். கிளவி எங்கே இருக்குது கிளப்பினாங்க. ஐயோ வருது கீழே தான் இருக்குங்க. வேமா துரத்தி வருது, எங்கிட்டு போட்டு வாங்கிட்டே மேலே போயிடுவோம் டக்குன்னு. போச்சு என்னடா அது ட்ராப்பு. ஐயோ போக முடியல என்கிட்ட வழி விடுங்களா. இதெல்லாம் நியாயமே இல்லைங்க. ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், ஆனால் போன டைம் நடந்தாலும் நியாயமே இல்லை. அது ஏதோ பக் ஆகிக்கிச்சோ என்ன ஆச்சுன்னு தெரில, கிளிச் ஆகிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ட்ராப் வந்து அப்போ வச்சது வந்து இன்னும் போகலை. அது இன்னும் அதே இடத்துல தான் இருக்குங்க. இப்போ போய் பார்ப்போம் அந்த இடத்துல. ஏன்னா இன்னும் இதே இடத்துல தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறது, இந்த கிளவி வேறு வந்துட போகுது. நானும் ஒரு 2-3 டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். கீழே உட்காந்து ட்ரை பண்ணாலும் என்ன பண்ணாலும் இதுக்குள்ளே போக முடியல. இப்போ மாடிக்கு போகாமல் எப்படி முடிக்கிறது. போச்சு கிளவி வேறு வருது, இவ்வளோ வேகமாக வருது. எங்கிட்ட வருது, இந்த வழியாக ஓடிடுவோம். இங்கே ஒரு டோர் இருக்குது, இதை பார்த்து வச்சுக்கோ. இந்த கபோர்டு இதுக்குள்ளே இந்த வரையும் ஓப்பன் பண்ணியே பார்க்கல. ஒரு வெப்பன் கீ ஏதாவது இதுக்குள்ளே இருந்தாலும் இருக்கும். ஆனால் ஏற்கனவே இங்கேயே பார்த்த மாதிரி ஞாபகம். ஆனால் அந்த இடத்துல போய் பார்த்தேன், கிடைக்கல. கிளவி துரத்துதே. நான் அப்படியே இங்கே வரையும் ஓடி வந்து எவ்வளோ தூரம் ஓடி வந்தால் துரத்திக்கிட்டே இருக்காங்க. என்னென்ன பொருள் வேணுமா அப்புறம் இருந்து இங்கே வந்து பார்த்துக்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே ஓடுறேன். என்னங்க இந்த கிளவி நீ சுற்றி ஓட விட்டுருக்கா. நான் அவ்வளோ தூரம் சுற்றிட்டு வந்தா இதை அப்படியே கண்டுக்காத மாதிரி எவ்வளோ திமிரா போகுது பாருங்களேன். இதுக்கு நீ இருக்குது இந்த வெப்பன் கீ கிடச்சிருச்சுல, எப்படியே போய் வெப்பன் எடுத்து இதை கொளுத்திட வேண்டியது தான். எந்த வெப்பன் கிடைக்க போகுது, கிராஸ் போவா ஷார்ட் கன்னா? கிராஸ் போ தான். எந்த பிரச்சனையும் இல்லை. இதை வச்சே நீங்கள் இந்த கிளவிக்கு ஒரு ஹெட்ஷாட்டை போட்டு மண்டையை சதற அடிச்சிட வேண்டியதே. கிளவி வடி அது வரமாதிரி தர நானே வாண்டடாக போய் மாட்டிக்கிறேங்க. ஏதோ இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. வா என் செல்ல கிளவி, இந்த வாங்கிக்கோ செத்து பொடி என் சொட்டை கிழவி. இன்னமா மயங்காமல் இருக்க. மயங்கிருச்சு கண்டிப்பா. இந்த ஊசி இப்படி எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியுமா தெரில. ஐயோ ட்ராப் வேறு வச்சிருக்காள் கிளவி. உஷாராக தாங்க இருக்குது. சாவரதுக்கு முன்னாடி ஒரு ட்ராப் வச்சுட்டு போயிருக்கு பாருங்களேன். இது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலையே. இப்படி தானே இது தெரிஞ்சது தான் அங்கேயே எடுத்துருப்பேனே, இவ்வளோ தூரம் அடி வாங்கியிருக்க மாட்டேனே. அந்த ஒரே இடத்தால தானே இத்தனை டைம் அடி வாங்கினேன். எங்கள் உண்மையிலே இந்த ட்ராப் அடிக்கிறது இப்படி தான் தெரிஞ்சுதான் அப்பயே முடிச்சிருப்பேங்க. 3 டைம் ஒரே இடத்துல அடி வாங்கிட்டேன். இவ்வளோ டைம் வந்து எனக்கு வேலை சுற்றி வரணும், எனக்கு தேவையில்லாத வேலை. சரி இந்த கிளவியை வர வச்சு அடிப்போம். ஏன்னா நான் அதை வந்து ரொம்ப நேரம் எடுக்க ட்ரை பண்ணேன், எனக்கு எடுக்க வரல ஒழுங்கா. நான் கிளவி முடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். வர வச்சு ட்ரை பண்ணுவோம். திரும்ப நானும் இந்த பெல்லை அடிச்சுக்கிட்டே வர மாதிரி தெரில. இன்னும் 2 டைம் ட்ரை பண்ணி பார்ப்பேன். எனக்கு எப்படி எடுக்குன்னு தெரில. நான் மேலே இன்னும் அடிச்சு பார்க்குறேன், கீழே இன்னும் அடிச்சு பார்க்குறேன். அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுக்கவே முடியல. நான் வந்துட்டேன் கிளவி வந்துட்டா. இந்த வாங்கிக்கோ செல்லும். இந்த கிளவி இப்போதாக்க நல்ல ரிவெஞ்ச் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ வச்சு செஞ்சிச்சு நம்மளை. இதை வேறு எடுக்க முடியலையே. என்ன உருண்டுக்கிட்டே இருக்குங்க, எடுக்க முடியல பாருங்களேன். இது என்ன எனக்கு வந்த சோதனை. எடுத்தாச்சு. இது இன்னொரு டைம் அடித்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்னடா என்ன பண்ணாலும் இதை எடுக்க முடியல. நானும் கீழேருந்து மேலேருந்துன்னு மாற்றி அடிச்சுக்கிட்டே இருக்கேன். அதை எடுக்கவே முடியல. அதை எப்படி அடிக்கன்னு தெரியல. இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே இங்கேருந்து ஒரு அடி அடித்து பார்க்குறேன். விழுந்துருச்சுடா. என்னடா அப்போ இருந்து ட்ரை பண்ணிருக்கேன், அது கிடைக்கவே இல்லை. இப்போ கிடச்சிருச்சு. இந்த வெப்பனை எடுத்துகிட்டு இதை ஒரு நிமிஷம் இந்த வெப்பனை எங்கேயா போட்டு வச்சுட்டு போவேன். ஏன்னா திரும்ப இந்த கிளவி எந்திரிக்கும் போது அடிக்க யூஸ் ஆகும். அதனால் இந்த இங்கே தான் அடிக்கடி சும்மா வரேன். அதனால் இங்கே போட்டு வச்சுட்டு ஸ்க்ரூ எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்க்ரூ அன்லாக் பண்ணி பார்த்து அதில் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். சட்டுக்கிட்டு ஓடு டக்குன்னு அடியில் போய் அதை ஓப்பன் பண்ணி எனக்கு தெரிஞ்ச மாஸ்டர் கீ இல்லை பேட்லாக்கி இது 2 கிடச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லை அந்த கட்டிங் பிளேயராக அது கிடச்சாலும் சந்தோஷம். ஏன்னா கார் கீ கொடுத்து வச்சுருக்கீங்க, எனக்கு தேவையே இல்லை. நான் கார் எஸ்கேப்பே பண்ணல, டோர் எஸ்கேப் பண்ண தான் நினைக்கிறேன். சரி திரும்ப நம்ம கிராஸ் போவையும் அதோட புல்லட்டையும் எடுத்து கிளவி வந்திருப்பா. என்ன எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக முடிச்சிருப்பா. கிளவியை போட்டு தள்ளுறது பிளானை போடுவோம். இந்த பல்லு போன கிளவியை போட்டு தள்ளிட்டா ஒரு 10 நிமிஷத்துக்கு நிம்மதியாக சுற்றலாங்க. அதனால் ஃபஸ்ட்டு இதை காலி பண்ணிட்டு போகிறதுக்கான வழியை பார்க்கணும். வந்துட்டா
வந்துச்சு வா 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 என் தங்கமே இந்த வாங்கிக்கோ பாடையில் போடி என் பழைய கிளவி. இதை இப்போ இதை எடுத்துட்டு நான் மேலே போகிறேன். ஏய் விட்றி கிளவி. ஏய் விட்றே. கிளவி விட மாட்டேங்குதுங்க. பல்லா பாருங்கள் ஆலையை மூஞ்சி விட மாட்டேங்குது. ஏய் விட்றியா சொல்லவாடி. இந்த வாங்கிக்கோ. இல்லைங்க என்ன பண்ணாலும் விட மாட்டேங்குது. கிளவி என்னை பிடிச்சி வச்சுட்டு விட மாட்டேங்குதுங்க. இந்த பல்லு போன கிளவி படுத்தாலும் வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே கிடக்குது. செத்து போனாலும் என்னை விட மாட்டேங்குதுங்க. யாருங்களே என்னை மேலே விடவே மாட்டுது. ஒரு வழியாக அந்த கிளவி மறைஞ்சு போச்சு. இப்போயாவது போக முடியுதான்னு பார்ப்போம். ஒரு வழியாக மேலே வந்தாச்சுங்க. மேலே போனால் தான் என்னால் தேவையான பொருளாக எடுக்க முடியும். மேலே போகாமல் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. அதனால் அப்படியே நான் சுற்றி கீழே வந்துட்டு இங்கே கீழே ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலான்னு வந்தேன். இங்கே பிக்சர் ஓட்டணும். வேறு வழியும் எனக்கு எதுவும் தெரியலை எங்கிட்டு போகிறதுன்னு. மேலே போகாமல் என்ன தான் பண்ண போகிறேன்னு நான் மேலே மாடிக்கு போகிறத பற்றி பேசியிருந்தேன். கிளவி என்னை ஒரே அடியை மேலே அனுப்பிச்சி விட்டுச்சுங்க. 5வது நாளே வந்துருச்சு. இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. மேலே வேறு பக் ஆகிக்கிச்சு. கடுப்பாகுது. ஆனால் இந்த கிளவி போன டைம் வந்தது நான் சத்தியம் எதிர்பார்க்கல. நான் செம்ம காண்டில் இருக்கேன். இந்த கிளவியை கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும். போய் அதே இடத்துக்கு போய் அந்த வெப்பன்ஸை எடுத்துகிட்டு அடிக்கிறோம் கிளவியை. இப்போ இன்னைக்கு இருக்கு அந்த கிளவிக்கு என்னையவே அடிக்குது. இப்போ வாங்க பாருங்க. கிளவி பாட்டி எங்கம்மா இருக்கீங்க பாட்டி? இந்த வாங்கிக்கோ. என்னையவே அடிக்குதியா? செத்து போடி கிளவி. மிஷன் சக்ஸஸ்ஃபுல். ஒரு வழியாக அந்த கிளவியை போட்டு தள்ளியாச்சு. இருந்தாலும் இது எப்படி முடியுன்னு தெரில. அதனால் நம்ம இந்த கிளவிட்ட சரண்டர் ஆகிட்டேன் நானே. சரிங்க நானே தான் சரண்டரானே. ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக 5 நாள் முடிஞ்சு. இதனடா கட்சினா? கட்சினில் இருக்கா? பாட்டி என்னைய வச்சு என்ன பாட்டி பண்ணுறீங்க? இது என்ன இடம் பாட்டி? இந்த இடத்துக்கு என்ன வர முடியல, நீங்களே கூப்பிட்டு வந்துட்டீங்களோ? ஐயோ பார்க்கவே கொடூரமாக இருக்குது. உடனே போய் பாட்டியும் கூட்டினேன் பாரு. நீயே கொன்று என்னால் முடியல. உன மூச்சியை பார்க்க முடியல. தள்ளி விடு சீக்கிரம் தள்ளி விடு. சொப்பா நான் பரவாயில்ல போய் சேர்றேன் மேலே. அவ்வளோதான் மக்களே. உங்களுக்கு இதோட ஃபுல் கம்ப்ளீட்டட் கேம் பிளே வேணும்னா கேளுங்க. நான் சீக்கிரமே அந்த அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்புறம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அப்புறம் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க.